மூணாவது, நம்மளுடைய காம்பிடன்சி என்ன, அதாவது கேஒய்சி நம்ம சொல்லுவோம். நோ யுவர் கஸ்டமர் சொல்கிறோம்ல, நாங்கள் என்ன சொல்லுவோம், நோ யுவர் காம்பிடன்சி, உங்களுடைய செயல்திறன் என்ன. இந்த வியாபாரத்தில் நான் நினைக்கிற மாதிரியே இந்த பிஸ்னஸை தெறிக்க விடுவதற்கு என்னுடைய தனித்திறமை என்ன, ஆஸ் அ ஓனர், ஆஸ் அ ப்ரமோட்டர், அதை நீங்கள் எப்படியாவது செக் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். நம்ம நிறைய தொழில் முனைவர்கள் அதை செக் பண்ணுறதே கிடையாது. என்னுடைய காம்பிடன்சி என்ன, என்னால் என்ன மேக்ஸிமம் இதில் பண்ண முடியும், பெட்டராக பண்ண முடியும், யூனிக்காக பண்ண முடியும், சிறப்பம்சம் என்ன, இது கேஒய்சி. அடுத்தது, என்னுடைய பிஸ்னஸோட காம்பிடன்சி என்ன, நான் செய்ய போகிற தொழில் இருக்கு இல்லையா, நான் செய்துக்கிட்டு இருக்கிற தொழில் இருக்கு இல்லையா, அதோட கேஒய்சின்னு சொல்லுவோம். அதாவது நோ யுவர் கம்பெனி. ஒரு 40 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, பிபி செக் பண்ணிக்கோங்க, சுகர் செக் பண்ணிக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை முடிஞ்ச வரைக்கும் கண் செக் பண்ணிக்கோங்க, பல் செக் பண்ணிக்கோங்க சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி எப்பயாவது நம்மளுடைய பிஸ்னஸை நம்ம செக் பண்ணியிருக்கோமா? ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு, சார் ஹெட் டு டோ 20 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன், என் பிஸ்னஸோட ஹெல்த்தை செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க சார், கேட்டிருக்கோமா? இதெல்லாம் தான் எங்களை மாதிரி நிறுவனங்கள் நாங்கள் பண்ணித்தரோம். செக் பண்ணி மார்க் போட்டு கொடுப்போம், ஸ்கோர் பண்ணி கொடுப்போம். ஐயா உங்கள் பிஸ்னஸ் 25 மார்க் தான் வாங்கியிருக்கு, மூஞ்சில் அடித்த மாதிரியே இருக்கும், தப்பாக எடுத்துக்கூடாது, அதான உண்மை தானே சொல்ல போகிறோம், டேட்டாவோடு சொல்கிறோம். உங்கள் கம்பெனி 80 மார்க் வாங்கியிருக்கு, சந்தோஷம். உங்கள் கம்பெனி 25 மார்க் தான் வாங்கியிருக்கு, சீக்கிரமாக ஏதாவது மாற்றி யோசிங்க, இல்லைன்னா நீங்கள் கீழே போயிடுவீங்க. ஸோ நோ யுவர் கம்பெனி.